அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கம். தரம் 11ஆம் ஆண்டினுடைய சாதாரண பரீட்சையை முன்னிட்டு நடந்து வருகிற மீட்டல் பகுதியினுடைய வரிசையில் பகுதி 1 பகுதி 2 ஏற்கனவே விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய வகுப்பில் பகுதி 3க்கான அந்த விளக்கத்தை சொல்ல வேண்டும். அந்த விளக்கத்தில் வருகின்ற குருவினாக்களில் அதில் 2-3 கேள்விகள் என்ன செய்ய வேண்டாம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2-3 கேள்விகள் ஏற்கனவே விளங்கப்படுத்த 3 கேள்வி விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய இந்த வகுப்பில் 4வது கேள்வியில இருந்து நாங்கள் நகர்ந்து செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. இன்றைய இந்த வகுப்பில் 4வது கேள்வியில இருந்து நாங்கள் நகர்ந்து செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஒன்று இருக்கின்றது. அதில் கடைசியாக நான் விளங்கப்படுத்தப்பட்ட கேள்வி எதாக இருக்கும் என்றால், நிலைமாறும் தன்மையுள்ள அரசியல் கொள்கையை கைவிடுவேன், நிலைமாறாத சத்திய வாக்கை கடைப்பிடிப்பேன், இதுதான் அரசனின் முடிவு. இங்கு குறிப்பிடப்படும் அரசன் யார் என்பது குறிக்கின்றால் தசரத மாமன்னனை குறிக்கிறது. கைவிடுவேன் என்பதால் உணர்த்தப்படுவது பின்தொடர மாட்டேன் அல்லது அரசியலை கைவிட்டு நீங்குதல் என்பதை குறிக்கிறது. இது 3வது அந்த குருவினால வருகின்ற விடயமாக இருக்கும். அடுத்தது இந்திய வகுப்பில் 4வது குருவினாக்கு நாங்கள் நகர்ந்து செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. நெடுமையால் அன்று அளந்தல உலகு எலாம், நெடுமையால் அன்று அளந்த உலகு எல்லாம் தன் மனத்தே நினைந்து செய்கிறோம். அப்படி அதில் வர வேண்டும். நெடுமையால் அன்றளந்த உலகெல்லாம் தன் மனத்தை நினைந்து செய்கிறோம், கொடுமையால் அளந்தாளை யார் இவர் என்று உரை என குரிசில் கூறும். இது குகப்படத்தில் வருகின்ற அதாவது 6வது பாடலாக இருக்கும். நெடுமையால் என்றால் நீண்ட வடிவம் கொண்டு அன்று அளந்த உலகு எல்லாவற்றையும் தன் மனத்திலே நினைத்து கொண்டு செய்கின்ற கொடுமைத்தன்மையால் அளந்தவள் யார் இவர் என்று சொல்லப்படுகிறது. நெடுமையால் உலகை அளந்தவர் யாராக கொண்டால் திருமால் என்று சொல்லப்படும் அல்லது விஷ்ணு என்று சொல்லப்படும். திருமால் அல்லது விஷ்ணு என்பது மிகச்சரியான விடை. கொடுமையால் உலகை அளந்தவர் யாராயிருக்கும் என்றால் கைகேகி என்பது சரியாக இருக்கும். அதாவது திருமால் நீண்ட வடிவம் கொண்டு அன்று அளந்த உலகு எல்லாவற்றையும் தன் மனத்திலே நினைத்து கொண்டு செய்கின்ற கொடுமைத்தன்மையால் உலகை அளந்தவளாகிய யாரை இவர் என்று உரை, யாரை இவளை யார் என்று உரை என்று கேட்க அதுக்கு பரதன் என்ன செய்கிறான், விடையினை சொல்ல தொடங்குகின்றான். அந்த அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்ட கேள்வி, நெடுமையால் உலகை அளந்தவர் யார் என்றால் விஷ்ணு என்றதை குறிக்கின்றது. கொடுமையால் உலகை அளந்தவர் யார் என்றால் கைகேகி என்பதை குறிக்கிறது. இதில் வார விடயமாக இருக்கும். அடுத்தது, அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். அடக்கம் உடையவர் என்பதால் கருதப்படுபவர், அடக்கம் உடையவரால் கருதப்படுபவர் அறிஞர் அல்லது அமைதியாக இருந்து தக்க தருணத்தில் வெற்றியை காத்திருப்பவர். அடக்கமாக இருந்து தக்க தருணத்தில் வெற்றிக்காக காத்திருப்பவர். கடக்க என்பதன் பொருள் வெல்வதற்கு என்றதை குறிக்கிறது. வெல்ல அல்லது வெல்வதற்கு என்று சொல்லப்படும். இது மூதுரை என்ற பகுதியில் வருகின்ற ஒரு பாடல். அடக்கமாக இருப்பவர்களை அறிவு இல்லாதவர்கள் என்று நினைத்து அவர்களை வெல்வதற்கு கருத வேண்டாம். அதை எப்படி பாடலாசிரியர் ஔவையார் சொல்றார் என்றால், நீரோடுகின்ற வாய்க்காலிலே அதன் மடைத்தலையிலே அதாவது கொக்கு ஆனது ஓடுகின்ற சிறு மீன்களை எல்லாம் ஓடவிட்டு
தன்னுடைய உணவுக்கு ஏற்ற மிகப்பெரிய மீன் வரும் வரை காத்து கொண்டிருக்கும். அதனைப் போல அடக்கமாக இருப்பவர்களை அறிவு அற்றவர்கள் என்று நினைத்து அவர்களை வெல்வதற்கு நினைக்க வேண்டாம். அவர்கள் அடக்கமாக இருக்கிறார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னென்றால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தகுந்த வெற்றியை எதிர்பார்த்து அதனை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு தருணத்தில் தகுந்த வெற்றியை காத்து கொண்டுதான் அவர்கள் அடக்கமாக இருக்கிறார்கள். அப்படி அடக்கமாக இருப்பவர்களை நாங்கள் அவர்களிடத்து அறிவு இல்லை என்று கருதி நாங்கள் அவர்களை வெல்வதற்கு நினைக்கக்கூடாதென சொல்லப்படுகிறது. அடுத்தது, மேல் நாள் நம் உரிமை அறக்கவர்ந்த. இது கிருட்டினன் தூது சருக்கத்தில் வருகின்ற ஒரு பாடல் வரி. மேல் நாள் நம் உரிமை அறக்கவர்ந்த பெருந்துணைவன் உனை விராவண்ணம். மேல் நாள் நம் உரிமை அறக்கவர்ந்த பெருந்துணைவன் உன்னை விராத வண்ணம். மேல் நாளண்டா முன்னிய காலத்தில் நம் உரிமையண்டா நமது உரிமையை அறக்கவர்ந்தவண்டா முழுவதும் கவர்ந்த பெருந்துணைவன் என்றால் பெரிய தம்பியாகிய துரியோதனன். பெருந்துணைவன் என்றால் பெரிய தம்பியாகிய துரியோதனன் உன்னை விராவண்ணம் என்றால் உன்னை வெறுக்காத வண்ணம். அவனுக்கு வான் உலகத்தை ஆட்சி செய்ய, வான் உலகத்தை ஆட்சி செய்ய, அதாவது வானுலகத்தை ஆட்சி செய்ய வானவர் கோனென்றால் இந்திரனுடைய நகரமாகிய அந்த அமராவதி நகரத்தை அவன் தனக்கு வழங்குவன் என்று சொல்லப்படுகிறது. அறக்கவர்ந்த என்பதால் கருதப்படுவது முழுவதும் கவர்ந்த என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. துணைவன் என்பது என்ற பொருள் என்னவாயிருக்கும் என்றால் துரியோதனன் சொல்ற விளங்கிட்டா, அதாவது உரிமைகளை பறித்த அல்லது உரிமைகளை முழுவதும் கவர்ந்து கொண்ட என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அவ்வாறு உரிமைகளை கவர்ந்து கொண்ட பெரிய தம்பியாகிய துரியோதனன் உன்னை வெறுக்காத வண்ணம் அவனுக்கு வானுலகத்தை ஆட்சி செய்ய அந்த உலகத்தை பெற்றுக் கொடுப்பேன். துணைவன் என குறிப்பிடப்படுவதாக வந்தால் அதாவது துரியோதனன். வந்து விட்டாயா வந்து விட்டாயா என்று மனதில் சொல்லிக்கொண்டே நான் கம்ப்யூட்டரை பார்த்தேன். வந்து விட்டாயா வந்து விட்டாயா என்று மனதில் சொல்லிக்கொண்டே நான் கம்ப்யூட்டரை பார்த்தேன். வந்து விட்டாயா என்ற தொடரில் விളിக்கப்படுவது அந்த தொலை என்ற தலைப்பிலான அந்த சிறுகதை. தொலை என்ற தலைப்பிலான அந்த சிறுகதை, அதாவது கதையாசிரியர் அந்த தொலை என்ற சிறுகதையை கம்ப்யூட்டரை பயன்படுத்தி எழுதி கொள்ளுகிறார். ஆனாலும் அந்த பொருத்தமான நேரத்தில் அந்த கதை என்ன செய்யண்டா வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனாலும் அது நம்பிக்கை துரோகத்தை செய்யுது. ஆனாலும் அதன் பின்னர் அந்த கதை என்ன செய்யண்டா வருகிறது. நான் என்று குறிப்பிடப்படுவது அரவிந்தனுடைய தந்தை அல்லது கதை ஆசிரியர் என்று சொன்னால் சரி. அரவிந்தனுடைய தந்தை அல்லது கதை ஆசிரியர் தான் இதில் நான் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒருமை செயல் ஆற்றும் பேதை எழுமையும் தான்புக்கு அளந்தும் அளர். ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான்புக்கு அளந்தும் அளர். இந்த குறப்பாவை கொண்டு கூட்டேக்க பேதை ஆனவன் 7 பிறப்புகளிலும் தான் புகுந்து வருந்துகின்ற அந்த நரக துன்பத்தை, பேதை ஆனவன் 7 பிறப்புகளில் தான் புகுந்து வருந்துகிற நரக துன்பத்தை ஒருமை செயல் என்றால் ஒரு புறவி செயலில் பெற்று விடுவான். அதாவது பேதையானவன் தனது 7 பிறப்புகளில் தான் புகுந்து வருந்துகின்ற நரக துன்பத்தை ஒரு புறவி செயலில் என்ன செய்வான் என்றால் பெற்று விடுவான். இங்கு ஒருமை எழுமை என்பதனால் கருதுவது யார்? ஒருமை என்றால் ஒரு புறவி செயல், எழுமை என்பது 7 பிறப்பு செயல் அல்லது 7 பிறப்பு என்று போட்டாலே சரி. ஒருமை என்பது ஒரு புறவு, எழுமை என்பது 7 பிறப்பு. புக்கு என்பதன் அர்த்தம் என்னென்றால்
அதாவது புகுந்து கொண்டு என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. புகுந்து கொண்டு அதாவது பேதையானவன் 7 பிறப்புகளிலே தான் புகுந்து வருந்துகின்ற அந்த நரக துன்பத்தை ஒரு பிறவி செயலில என்ன செய்வான் என்றால் பெற்று விடுவான் என்று குறிப்பிடப்படுது. பேதை ஆனவன் தன்னுடைய 7 பிறப்புகளில் தான் புகுந்து வருந்துகின்ற அந்த நரக துன்பத்தை ஒரு பிறவி செயலில் பெற்று விடுவான் என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது தாலாட்டில் அசைந்திருந்த தொட்டில் வரை இரத்த வெள்ளம் பால் வார்த்த நிலாமுகத்தில் பற்றிவிட்ட தீப்பந்தம். தாலாட்டில் அசைந்திருந்த தொட்டில் வரை இரத்த வெள்ளம் பால் வார்த்த நிலாமுகத்தில் பற்றிவிட்ட தீப்பந்தம். இது அற்றை திங்கள் என்று சொல்லப்படுகின்ற பகுதியை அடிப்படையாக கொண்டு வருகின்ற ஒரு பாடல் வரி. அதிலே வருகின்ற தாலாட்டு பாடல். தால் என்பதனுடைய அர்த்தம் என்னத்தை குறிக்கிறது என்றால் அதாவது தால் என்பதனுடைய அர்த்தம் நாக்கு என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. இரத்த வெள்ளம் என்பது எவ்வகை அணி என்றால் இரத்தத்தை வெள்ளமாக உருவகிக்கப்படுகிறது. இரத்தத்தை வெள்ளமாக உருவகிக்கப்படுகிறது. உருவக அணி சிறப்பாக இருக்கும். கதிகள் யாவும் தருமென ஆர்ந்திட கதிகள் யாவும் தருமல் ஒன்றிட கண் இல்லாதவர் போல திகைப்பர்கான். கதிகள் என்பது என்னத்தை குறிக்கிறது என்றால் வீடு பேறு அல்லது முத்தி பேறு அல்லது மோட்சம் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. வீடு பேறு அல்லது முத்தி பேறு அல்லது மோட்சம் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. பாரதியார் சுயசரிதை என்று சொல்லப்படுகின்ற பாடத்தை அடிப்படையாக கொண்டு வருகின்ற ஒரு பாடல் வரி. விதியை நோவர் தம் நண்பரை தூற்றுவர் வெகுளி பொங்கி பகைவர நிந்திப்பர் சதிகள் செய்வர் பொய் சாஸ்திரம் பேசுவர் சாதகங்கள் புரட்டுவர் பொய்மை சேர் மதியில் புலை நாத்திகம் கூறுவர். இங்க கேட்ட கேள்வி பொய்மை சேர் மதியினில் புலை நாத்திகம் கூறுவர் மாய்ந்திடாத நிறைந்த விருப்பமே கதிகள் யாவும் தருமன ஓர்ந்திடார் கண் இல்லாதவர் போல திகைப்பர்கான். கதிகள் என்பதன் அர்த்தம் வீடு பேறு அல்லது முத்தி பேறு அல்லது மோட்சம். இங்கு இடம்பெற்றுள்ள உவமானம் கண்ணில்லாதவர் உவமானம். உவமேயம் பாரத மக்கள் பொதுத்தன்மை அறியாமை உவமை உருவு போல என்று சொல்லப்படுகின்ற ஒன்றுவர். இது தேர்ட் பார்ட்ல வருகின்ற குரு வினாக்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு விடயம். குருவினா வந்து தேர்ட் பார்ட்ல வருகிறது. அதை அடிப்படையாக கொண்டு குறிப்பிடப்படுகின்ற ஒரு விடயமாக என்ன செய்தால் இருக்கின்றது. எனி வினா இலக்கம் 2 பின்வரும் செய்யுட்பகுதிகளையும் உரை நடை பகுதிகளையும் வாசித்து அவற்றின் கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுக. தண்டாமரையில் உடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டூகம் வண்டோ காணத்திடை இருந்து வந்து கமல மது உண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லர் நல்லோரை கண்டே களித்தங்குறவாடே தம்மிற் கலப்பர் கற்றோரை. தவளை ஆனது குளிர்ச்சிமிக்க தாமரை மலருடன் ஒரே நீரில் ஒன்றாக பிறந்தாலும் அத்தாமரை மலருள்ள குளிர்ச்சிமிக்க தேனை பெருகாது. வண்டுகளோ காட்டின் நடுவிடத்திலே இருந்து வந்து அந்த தாமரையில் உள்ள தேனை பருகும். அதனைப் போல நீண்ட நாட்களாக பழக்கம் கொண்டிருந்தாலும் அறிவில்லாதவர்கள் நல்லவர்களின் குணங்களை அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அறிவினை உடையவர் நல்லவரை கண்டு அவற்ற குணங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து நெருக்கமாக உறவாடி இரண்டர கலப்பர். இப்பாடலில் வெளிப்படுத்தப்படும் அறிவினை உடையோர் இயல்பு யாது? அறிவினை உடையோர் ஒரு நல்லவரை கண்டு அவற்ற குணங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து நெருக்கமாக உறவாடி மகிழ்வர். ஒரு கல்வி கற்றவன் தான் இன்னொரு கல்வி கற்றவனை அல்லது படித்த ஒரு ஆளை இனங்கண்டு கொள்ள முடியும்.
மாறாக படிப்பறிவு இல்லாத ஒரு அறிவில்லாதவர் ஒரு அறிவினை உடையவரோட நீண்ட நாட்களாக பழகி இருந்தாலும் அவருடைய நல்ல குணங்களை என்ன செய்ய மாட்டார் என்றால் அறிந்து கொள்ள மாட்டார். அறிவில்லாதவர்கள் இயல்பு பற்றி கூறப்படும் உவமையை விளக்குக. இந்த உவமையை விளக்க சொல்லி கேட்டால் மாணவர்கள் என்ன செய்யணும்னா அதுல வார உவமானம் என்ன, அதுல வார உவமேயம் என்ன, அதுல வார பொதுத்தன்மை என்ன, அதுல வார உவமை உருவு என்ன என்று குறிக்கவன். உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை, உவமை உருவு என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயங்களை நாங்கள் குறித்து கொள்ள வேண்டும். இதுல என்ன மாதிரி சொல்லப்படுது என்றால் அறிவில்லாதவற்றை இயல்பை வெளிப்படுத்த தவளையினுடைய செயற்பாடோடு அந்த ஒப்பிட்ட தன்மையில சொல்லப்படுது. தவளை ஆனது குளிர்ச்சி மிக்க தாமரை மலரோடு ஒரே நீரில ஒன்றாக பிறந்தாலும் அந்த தாமரை உள்ள தேனை பருகாது. அதனை போலவே அறிவில்லாதவர்கள் அறிவினை நீண்ட காலங்கள் என்ன செய்யறா அறிவில்லாதவர் அறிவினை உடையவரோடு நீண்ட காலம் பழகி இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை அவரால் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப பார்த்தீங்கன்னா இங்கு உவமானம் என்னவாறு கொண்டால் தாமரை மலரோடு கூட பிறந்த தவளை உவமானம், உவமேயம் அறிவினை உடையவர்களோடு பழகுகின்ற அறிவில்லாதவர்கள், பொதுத்தன்மை அறியாமை, உவமை உருவு போன்ற காணப்படுகிறது. இப்படி உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை, உவமை உருவு என்பனவற்றை போடுகின்ற பொழுதுதான் அந்த கேள்விக்கு முழுமையான விடையை நாங்கள் எழுதி கொள்ள முடியும். முழுமையான புள்ளியும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிலைமை இருக்கிறது. இது விவேக சிந்தாமணி என்ற நீதிப்பாடல்ல வருகிற முதலாவது இலக்கியத்திலே வருகின்ற ஒரு பிரதானமான ஒரு பாடல். கடவுள் வாழ்த்து உட்பட 135 பாட்டு இருக்குது. அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாடல் இங்கே தரப்படுகிறது. அறம் தானே என்கின்ற 2வது பாட்டு. அறம் தானே என்கின்ற அயல் நின்றால் தன்னை நோக்கி ஐய அன்பின் நிறைந்தாளை உதயன நெறி திறம்பா தன் மெய்யை நிற்பது ஆக்கி இறந்தான் தன் இளந்தேவி யாவர்க்கும் தொழுகுலமாம் ராமன் பின்பு புறந்தானும் உள்ளன் என பிரியாதான் தன்னை பயந்த பெரியாள் என்றான். அதாவது அறக்கடவுளே என்று சொல்லத்தக்க கோசலைக்கு அருகிலே நின்றவளாகிய அந்த சுமித்திரியை நோக்கி ஐயனே, அன்பினால் நிறைந்தவளாகிய இவளை யாரென்று சொல் என கேட்க முறைமையிலிருந்து மாறுபடாது தன்னுடைய உண்மையை நிலைநிறுத்தி அதற்காக இறப்பினை தழுவியவனாகிய தசரத சக்கரவர்த்தியின் இளைய பட்டத்தரசியும் எல்லோரும் வணங்கத்தக்க இறைவனாகிய ராமனுக்கு பின்பு பிறந்தவனாக கருதப்படுவனும் அவனை விட்டு இன்ப காலத்திலும் துன்ப காலத்திலுமே பிரியாதவன் ஆகிய இலக்குவனனை பெற்றெடுத்த பெருமைக்கு உரியவள் என்று சொல்லப்படுகிறார். அறக்கடவுளினுடைய வடிவம் என்று சொல்லப்படுகின்ற கோசலைக்கு அருகிலே நின்றவளாகிய அந்த சுமித்திரியை நோக்கி அன்பினால் நிறைந்தவளாகிய இவளை யாரென்று சொல் என கேட்க அதுக்கு பரதன் சொல்கிறான். தன்னுடைய முறைமையிலிருந்து மாறுபடாது தன்னுடைய உண்மையை நிலை நிறுத்தி அதற்காக இறப்பினை தழுவிய தசரத சக்கரவர்த்தியின் இளைய பட்டத்தரசியும் எல்லோருமே வணங்கத்தக்க இறைவனாகிய ராமனுக்கு பின்பு பிறந்தவனாக கருதப்படுவனும் அவனை விட்டு இன்ப காலத்திலும் துன்ப காலத்திலும் பிரியாதவன் ஆகிய இலக்குவனை பெற்றெடுத்த பெருமைக்குரியவன். இப்பாடலில் வெளிப்படுத்தப்படும்
சுமித்திரையின் சிறப்புகளை தருக. ஒன்று அன்பினால் நிறைந்தவள் என சொல்லப்படுகிறது. தசரதன் என்ற இளைய பட்டத்தரசி ராமனை விட்டு இன்ப காலத்திலும் துன்ப காலத்திலும் பிரியாதவன் ஆகிய இலக்குவனை பெற்றெடுத்த பெருமைக்குரியவன் என சொல்லப்படுகிறது. அடுத்தது லக்குவனின் பெருமைகளாக குறிப்பிடப்படுவது. லக்குவனுடைய பெருமைகளாக குறிப்பிடப்படுகிறது. எல்லோருமே வணங்கத்தக்க இறைவனாகிய ராமனுக்கு பின்பு பிறந்தவனாக கருதப்படுவனும் அவனை விட்டு இன்ப காலத்திலும் துன்ப காலத்திலும் பிரியாதவனாகிய லக்குமணன் என்று குறிப்பிடப்படுவதும் லக்குமணனுடைய பெருமையை எடுத்து எம்புகின்றது. அடுத்தது என் இதயம் கலந்து அவனிட்ட ஒப்பத்தின் மேல் விழுந்து கத்தியது, பின் கருகி பற்றியது. அவன் காதல் உணர்வுகளை என்னென்று ஒருத்தி எழுதுவான் வருங்காலம். அழகு முகம், கீழுதடு இரத்த சிவப்பு, பெண் விழுவாள் இவற்றில் மயங்கி காகம்போல் அவன் விழுந்தவளின் வேலி ஓரமெல்லாம் கரைந்து திரிவான். கவிஞரின் வேதனை எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது? ஒன்று இதயங்கலன்று அவனிட்ட ஒப்பத்தின் மேல் விழுதல், பின் கத்தி, பின் கருகி பற்றுதல் என்பதன் ஊடாக கவிஞருடைய வேதனை சொல்லப்படுகிறது. என்னுடைய இதயங்கலன்று அவனிட்ட அந்த கையொப்பத்தின் மீது விழுந்ததாகவும் பிறகு கருகி பற்றியதாகவும் குறிப்பிடப்படுவது கவிஞரினுடைய வேதனையினுடைய ஒரு வெளிப்பாடு. இளைஞன் பற்றிய வர்ணிப்பை தருக. ஒன்று அழகு முகம், கீழுதடு ரத்தம் போன்ற சிவப்பு கலர்ல இருக்கின்றது. இவ்வாறான ஒரு பார்ப்பவர்களை வசப்படுத்துகின்ற ஒரு அழகினை உடையவனாக இதில் வார பையன் குறிப்பிடப்படுகின்றான். அழகான முகம், சிவந்த உதடு, காதல் கொள்ளும் அளவிற்கு அழகானவன் என்றது அவனுடைய எண்ணத்தை காட்டுதண்டால் அவனுடைய அழகின்ற சிறப்பை வெளிப்படுத்துகின்றது. நாலாவது தந்தை இல்லை, தந்தையின் தேர் இல்லை, பரம்பு மலையை, பரம்பு மலையில் பால்வாக்கு நிலவை, சங்கவை எப்படி எடுத்து செல்வது? பரம்பு மலை மக்களின் அன்பை எப்படி விட்டு செல்வது? குறவர்கள், காணவர்கள், எயினர்கள் தந்தையின் பிரிவில் விதித்து போய்விட்டார்கள். முற்றுகை நடந்தபோது இந்த பெண்கள் மலை முகட்டிலிருந்து பகைவருடைய குதிரைகளை விளையாட்டாக எண்ணிக்கொண்டிருப்பாங்க. அவ்வளவு நம்பிக்கை தங்கள் பாரியும் பரம்பும் வீழாது என்று கொஞ்சம் அஞ்சாமல். இதுதான் அதில் வார உரைநடப்பகுதி. பாரி மகளிரின் கையறு நிலை எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது? கையறு நிலை என்றால் கழிந்து போன ஒன்றிற்காக அதனை எண்ணி வருத்தமடைதல். தந்தை இல்லை, தந்தையின் தேர் இல்லை, பரம்பு மலையில் பால்வார்க்கு நிலவை எப்படி எடுத்து செல்வது? பரம்பு மலை மக்களின் அன்பை எப்படி விட்டு செல்வது என்று குறிப்பிடுவதன் மூலம் அவர்களுடைய அந்த கையறு நிலை வெளிப்படுத்தப்படும். அதாவது பரம்பு மலை மக்களின் அன்பை எப்படி விட்டு செல்வது? தந்தை இல்லை, தந்தையினுடைய தேர் இல்லை, பரம்பு மலையில பால்வார்க்கின்ற அந்த நிலவை எப்படி எடுத்து செல்வது? பரம்பு மலை மக்களின் அன்பை எப்படி விட்டு செல்வது என்று அவர்கள் கேட்பதன் மூலம் அந்த கையறு நிலையினுடைய தன்மை வெளிப்படுத்தப்படுகிறது. பெண்கள் குதிரைகளை விளையாட்டாக எண்ண காரணம் யார்? பாரி மன்னனினுடைய அந்த வீரத்தை பற்றி அந்த பரம்பு மலைவாழ் மக்கள் அதிகமாக நம்பியிருக்கிறார்கள். பாரி மன்னனையும் பரம்பு மலையையும்
என்ன செய்யலாண்டா யாராலுமே கைப்பற்ற முடியாது என்று அந்த பரம்பு மலையில் இருக்கின்ற மக்கள் உறுதியாக நம்பியிருக்கிறார்கள். எத்தனை குதிரை என்ன, எத்தனை தேர், எத்தனை போர் வீரர்கள் வந்தாலும் பாரி மன்னனை ஒன்றுமே செய்ய முடியாது, அவருடைய வீரத்துக்கு இவையெல்லாம் ஈடாகாது என்று அந்த பரம்பு மலைவாசி மக்கள் பாரிமன்னுடைய வீரத்தை பற்றி இயன்ற அளவுக்கும் நம்பியிருக்கிறார்கள். அஞ்சாவது உடனட என அர்ச்சுனன் இதனை அறுதியிட்டு கூறுகிறான். அவனது இலட்சியம் மானம், அதுவும் மாண்பு கடவாத மானம், உயிரை துறந்தாவது மானத்தை காப்பதே மக்களுக்கு வரிசையும் குடிப்பிறப்பும் மரபாகும் என முழங்குகின்ற அர்ச்சுனனது வாழ்வில் லட்சியம் முதலிடம் பெறுகின்றது. உயிருக்கு இரண்டாம் இடமே கிடைக்கிறது. லட்சியவாதிகள் தமக்கோர் இன்னல் வந்த சந்தர்ப்பத்தில் அந்த இன்னலை களைவதற்காக இலட்சியத்தை விடுவதா உயிரை விடுவதா என்ற சிக்கலான நிலையில் உயிரை சமாதானமாக விட்டு இலட்சியத்தை நிலைநாட்டும் உறுதி பூண்டு நிற்பார்கள். ஆனா கேள்வி, அர்ச்சுனனது இலட்சியம் பற்றிய கருத்து யார்? அர்ச்சுனனுடைய அந்த இலட்சியம் பற்றிய கருத்து உயிரை துறந்தாவது மானத்தை காப்பதே அவனது உயர்ந்த இலட்சியமாக இருக்குது. உயிரை துறந்தாவது அந்த மானத்தை பாதுகாத்துக் கொள்வதுதான் ஒரு உயர்ந்த இலட்சியமாக அர்ச்சுனன் என்ன செய்கிறான் என்றால் கருதுகின்றான். உயிருக்கு இரண்டாம் இடமே கிடைக்கின்றது என்ற தொடர் மூலம் உணர்த்துவது உயிருக்கு முக்கியத்துவம் இல்லை, லட்சியத்தை காப்பதுதான் முக்கியமாக விளங்குகிறது. எனவே மானம் என்ற இலட்சியத்தை காப்பதே முதலிடமாக கருதப்படுகிறது. மானத்தை பாதுகாப்பதுதான் எப்பவுமே ஒரு முதன்மையானது. உயிரை பற்றி அவன் என்ன செய்யவில்லை என்றால் அக்கறை கொள்ளவில்லை, மானத்தை பாதுகாப்பதுதான் தனக்கு சிறந்தது என்று அர்ச்சுனன் இதனை அறுதியிட்டு கூறுகின்றான். இதுக்கு எத்தனை மார்க்ஸ் என்றால் 1க்கு 4 மார்க்ஸ் படி 4 5 20 புள்ளிகள் இதில் வருகிறது. அடுத்தது எது நல்ல சினிமா என்ற கட்டுரையில் ஆரம்ப கால சினிமாவில் நாடகத்தின் பண்புகள், சினிமாவின் சீரழிவுக்கான காரணங்கள் தெளிவுபடுத்தப்படுமாற்றை விளக்குக. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கள் என்றால் புராண நாடகங்கள்லாம் படமாக்கப்பட்டது. இது எது நல்ல சினிமா என்று சொல்லப்படுகின்ற கட்டுரை பகுதியை ஆதாரமாக கொண்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த கட்டுரை பகுதியின் ஆசிரியர் சூனா தியடோர் பாஸ்கரன். அவர் எழுதிய தமிழ் சினிமாவின் முகங்கள் என்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த கட்டுரையில ஆரம்பகால சினிமாவில் நாடகத்தின் பண்புகள், புராண நாடகங்கள் படமாக்கப்பட்டது. ஒன்று நாடக மேடை மாதிரி செட் போடப்பட்டமை, நாடகம் பார்ப்போரின் கோணத்திலிருந்து படமாக்கப்பட்டது. இயக்குனர்கள், நடிகர்கள், வசனகர்த்தாக்கள், பாடலாசிரியர்கள் யாவரும் நாடகத்துறையிலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த நாடகத்தின் இந்த உடும்பு பிடியில் இருக்கும் வரை நல்ல சினிமா வராது. கதாபாத்திரங்கள் சதுரமான திரையின் விளிவிலிருந்து வருவார்கள். அதாவது வசனத்தை ஏற்றி இறக்கி பேசாமல் கத்தி பேசுவார்கள் என்று இந்த விடயம் இதிலே என்ன செய்யறா, முதலாவது கேள்விக்கு விடை எழுதப்பட வேண்டும். இன்றைக்கு இவ்வளவு பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூர்ணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.